Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 17ஆம் வீடியோ. இது மிகவும் முக்கியமான வீடியோ. இதில் சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது பின்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் வாசிக்கிறதே கொஞ்சம் ஈஸியாகிடும். அது மாத்திரம் இல்லை, சில பேர் நினைக்கிறீங்க நாங்கள் ஸ்லோவாக தான் கற்றுக்குறோம், ஸ்லோவாக தான் எழுதுகிறோம், இப்படி படிப்பு எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க, பின்தங்கி இருக்கிறோமேன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியது, நீங்கள் சீக்கிரமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வழியை நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நடுவிலோ அல்லது கடைசியிலோ நான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்பொழுது இந்த வார்த்தைகளை பார்ப்போம். முதலாவது இந்த கட்டம். இந்த கட்டத்தில் 1ன்ற நம்பருக்கு கீழே சில வார்த்தைகள், 2ன்ற நம்பருக்கு கீழே சில வார்த்தைகள். ஏன்னா இதனுடைய உச்சரிப்பு வேறு, இதனுடைய உச்சரிப்பு வேறு. இங்கே நான் வாசிக்கிறேன், தெரியும், நீங்களும் சொல்லுங்கள். பன், பர்ன், ஃபன், ஃபோன், டன், டர்ன். சரியா? அப்போ இந்த மாதிரி யூஆர்என் வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து அப்படிங்கிற சவுண்டு. நம்ம தமிழில் கொஞ்சம் நிதானமாக ஆன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு மாத்திரை அப்படிங்கிறாங்க. அந்த கால அளவை விட கொஞ்சம் குறைவான நேரத்தில் அப்படின்னு வேகமாக சொல்கிறோம் இந்த சவுண்டு. சரியா? அதே சவுண்டில் இந்த நம்பர் 1 சவுண்ட்லேயே தான் இந்த வார்த்தைகள் இருக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். அப், அஸ், பன், பஸ், பட், கப், கட், ஃபன், கன், ஹட், ஜக், மக், நன், ஒன், ரன், சன், சம், சன். இது ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். இதுவும் சன் தான், இதுவும் சன் தான். ஸ்பெல்லிங் தான் மாறுது. ஒன், பல்ப், கம், டஸ், டன், டவ், டக், டல், டஸ்ட், லவ். அடுத்து இந்த பக்கம் இதில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். லக், மங்க், மஸ்க், நன், ஒன்ஸ், அவன். சரியா? இது அவன்னு சொல்ல தேவையில்லை, அவன். இதை தப்பாக ஓவன்றாங்க, இந்த அடுப்பை ஓவன்றாங்க, அது அவன் அப்படின்னு சொல்லணும். ரஷ், சம், சக், டஸ்க், கவர், டசன், ஃப்ளோர். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு மாறி இருக்கு. இது இந்த பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் இதனுடைய உச்சரிப்பை நான் இப்போ சொல்லிடுறேன். இது இந்த பக்கத்துக்குரியது இல்லை, இருந்தாலும் இருக்குது. இது வந்து ஃப்ளோர் அப்படின்னு வாசிக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட், க்ளவ், ஹனி, லஞ்ச், மணி, மந்த், onion, pluck, truck, under, uncle, bucket, buckle, bundle, butter, button, color, couple, double,
London. Monday. Monkey. Mother. Rubber. Shovel. Wonder. Comfort. ஓகேவா? இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது, அடுத்த பக்கமும் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு குறிப்பு சொல்கிறதா இருந்தேன். சரியா? மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்காக. இப்போ இதற்கும் ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு சொல்வேன். சின்ன கிளாஸில் கதைங்கள்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கு காரணம் இருக்குது. எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரதுக்காக தான் அந்த கதைகள். ஆனால் நமக்கு கதை மட்டும் இப்போ சொல்லி கொடுத்து விட்டுறாங்க. உங்களுக்கு முயலும் ஆமையும் கதை இருக்கும் இல்லையா? 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். இந்த முயல் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சான். ஆமாம், மெதுவாக நடந்து வந்துட்டுருக்குதான். சரியா? மெதுவாக ஊர்ந்து வந்துட்டுருக்குது. அப்போ முயல் திரும்பி பார்த்தான், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதேன்னு சொல்லி அது தூங்கிடுச்சான். ஓகேவா? ஆனால் ஆமை மெதுவாக நடந்து தாண்டி இந்த கோட்டுக்கிட்ட வரும்போது தான் முயல் தூரத்துலேருந்து பார்க்குதான். ஐயோன்னு அடித்து பிடிச்சி ஓடி வர்றதுக்குள்ளே ஆமை அதை கடந்து அது ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் கதை. அது நமக்கு தெரியும். அதுபோல் தான் நம்ம மெதுவாக படிக்கிறோமே, மெதுவாக எழுதுகிறோமே, அதெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்கள் மெதுவாகவே படிங்க. ஆனால் படிக்க சில மாதங்களுக்குள்ளே உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிடும். நடுவில் இடைவெளி விட்டுறாதீங்க. 2 மாதம் 3 மாதம் அப்படியே படிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த முயல் தூங்குச்சு இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அடுத்தது, கூடுமானால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி. உங்களுக்கு பயிற்சியாகவே அதை செய்யுங்க. இங்கிலீஷ்க்கு பக்கத்தில் தமிழ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏபிசிடி வரிசைப்படி உங்களுக்கு வார்த்தைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கிட்டு அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் பக்கத்தில் பார்த்து எழுதுங்க. சரியா? அதை படிங்க. ஒரு நாளைக்கும் ஒரு 10-15 வார்த்தைகளை படித்து மனப்பாடம் பண்ணுங்க. நாங்களும் கூட சில வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். சில வீடியோவில் வார்த்தைகள் அர்த்தங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் வார்த்தைகள் உச்சரிப்பு கொடுக்குறோம். சரியா? இப்போ தொடர்ந்து நீங்கள் தைரியமாக படிங்க. அடுத்து உள்ள சில வார்த்தைகளை நம்ம இப்போ வாசித்து இந்த பாடத்தை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி வாசிங்க. பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். கம்பெனி, கம்பஸ். சரியா? சில பேர் இதை காம்பஸ்ன்றாங்க. நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கு இல்லையா, அது கம்பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். திசை காட்டும் கருவி, அதுவும் கம்பஸ் தான். அடுத்தது இது கனெக்ட், country, flutter, nothing, stomach, thunder, discover. இதில் discover அந்த a sound. function, thorough. சரியா? இது எப்படி படிக்கணும்? thorough. structure, wonderful. சரியா? இது wonderful இல்லை, இது wonderful. இந்த பாடம் உங்களுக்கு வார்த்தைகள் இவ்வளோ தான். கொஞ்சம் வார்த்தைகளை வேகமாக வாசித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. மீண்டுமாக இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள். அந்த உச்சரிப்பு நல்லா மனசில் பதிஞ்சிரும். நீங்களும் அது மாதிரி உச்சரிங்க. ஏன்னா ஸ்லோவாக நான் உச்சரித்தேன்னா உச்சரிப்பே கொஞ்சம் மாறிடும். அந்த சரியான அளவுலையாவது ஓரளவுக்காவது ஸ்பீடில் வாசிக்கணும். உங்களுடைய திறமையும் இப்போ கூடி இருக்கும் இல்லையா, எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க, அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை பார்த்தவங்கள் அனைவருக்கும், அதுவும் கடைசி வரைக்கும் பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி. அது மாதிரி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.